தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு பகவான் விஷ்ணுவோட 10 அவதாரமும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. பக்தர்கள் பிரச்சனையை கேட்ட உடனே நிவர்த்தி பண்ணித்தர இடம். ஆமாங்க, நாளைக்குங்கிற பேச்சுக்கே நரசிம்மர்கிட்ட இடம் கிடையாது. இன்னைக்கு வேண்டுனா இன்னைக்கே அதுக்கான பலன். பக்தர்கள் கையாலேயே 10 அவதாரத்துக்கும் தீபாராதனை காட்டலாம். இவ்வளவு சிறப்பு மிக்க கோவை மாவட்டம் உக்கடத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். உக்கடம் பஸ் ஸ்டாண்டு தினந்தோறும் லட்சக்கணக்கான பேர் கூடுற இடம். பஸ்ஸு, பைக்கு, டிராஃபிக்கு. ஆனால் கோயிலுக்குள்ள நுழைஞ்சது எந்த ஒரு சலனமும் சத்தமும் இல்லாமல் மனசுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு புத்துணர்ச்சி. உள்ள போனதும் நரசிம்மரை பார்த்ததும் அங்கேயே இருந்துடலாம் போல இருக்கும். வெளியே வர மனசே வராது. அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில். எவ்வளவு பிரச்சனை மனக்குழப்பத்தில் போனாலும் நரசிம்மர் அத்தனையும் சரி செஞ்சு வெளியே வரும்போது மன நிறைவா எல்லா பிரச்சனையும் தீர்த்து அனுப்புவாரு. முதல் அவதாரமான மச்ச அவதாரம், 2வது அவதாரமான கூர்ம அவதாரம், 100 ஆண்டுகள் போர் செஞ்சு ஜெயிச்ச வாராக அவதாரம், சிங்கத்தோட தலையும் மனித உடலையும் கொண்ட நரசிம்ம அவதாரம், தர்மத்தை நிலைநாட்ட எடுத்த வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், தசரத மைந்தன் ராமனின் அவதாரம், கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமன் கிருஷ்ண அவதாரம், கடைசி அவதாரமான கல்கி அவதாரமும் 10 அவதாரத்தையும் ஒரே மண்டபத்தில் வச்சிருக்காங்க. தமிழகம் மட்டும் இல்லாம இந்திய அளவுல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பக்தர்கள் தங்கள் கையாலேயே 10 அவதாரங்களுக்கும் தீபாராதனை காட்டலாம். கோயில்லையே விளக்கு, எண்ணெய், நெய், தீபம் விற்பனை செய்றாங்க. இல்லாம பக்தர்கள் வீட்டிலிருந்தே கூட கொண்டு வந்து நரசிம்மருக்கு விளக்கு வழிபாடு செய்யலாம். கேட்டதை மட்டுமே கொடுக்கறதும் இல்லாம நம்மளோட ராகு, கேது, செவ்வாய் தோஷங்களை எல்லாத்தையும் உடனடியாவே நரசிம்மர் நீக்கிறாரு. என்னதான் திருமாலுக்கு 1000 நாமங்கள் இருந்தாலும் ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, நரசிம்மான்னு பக்தர்கள் கோஷம் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. மூலவர் நரசிம்மர் லக்ஷ்மி தாயார் சுவாமியோட இடதுபுற துடையில அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாவிக்கிறாங்க. இடதுபுறம் தெற்கு நோக்கி ஆஞ்சநேயர் சன்னதி, விநாயகர் சன்னதி, சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர் சன்னதி, ஹைகிரீவர், ராமானுஜர், நம்மாழ்வார் ஆகியோர் எழுந்தருளியுள்ளாங்க. கோவிலுடைய மற்றொரு சிறப்பு, மாணவ மாணவியர்கள் கல்வியில சிறக்க, ஏன் படிப்பே வராதவங்க கூட சக்கரத்தாழ்வார்கிட்ட வேண்டி கயிறு கட்டிக்கிட்டா கல்வியில சிறப்பா வருவாங்கன்னு பக்தர்களுடைய நம்பிக்கை. இங்க நரசிம்மர் அவதரிச்சதாலேயே கோயம்புத்தூர்ல நரசிம்மநாயக்கம் பாளையம் பேரு தோன்றதா வரலாறு சொல்லுது. கோயில்ல உள்ள விநாயகர் தலைக்கு மேல ஆதிசேஷன் குடையா காட்சியளிக்கிறாரு. புரட்டாசி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்திக்கு சிறப்பு பூஜைகளும், மார்கழி 30 நாட்களும் காலை 6 மணிக்கு பக்தர்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவைய பாடி பெருமாளை தரிசிக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க ஆலயத்தை வாழ்க்கையில ஒரு முறையாச்சு வந்து வணங்கி நரசிம்மரோட அருளை பெறுங்க. இது போல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க சாம்ராட் ஆன்மீக சேனலை ஃபாலோ பண்றீங்க. நன்றி மக்களே.